ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் ப்ளஸ் காயற்பித்து. காயற்பித்தில் வந்து லோ ஈசி தான் இருக்கணும். ஏன்னா சின்ன பிளான்ட்டுக்கு வந்து லோ ஈசி இருந்தால் தான் செடி வந்து கருகாது. ஏன்னா லோ ஈசிங்கிறது என்ன அப்படின்னா அது மேலே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஐஇசி லோ ஈசின்னு 2 இருக்குது காயற்பித்தில். லோ ஈசிங்கிறது நேச்சுரல் ரெயின் வாட்டரில் சோக் ஆகி அதனோட சால்ட்டு கெமிக்கல்லாம் போய் அதுக்கப்புறம் அதை எடுத்து பிரிக்கெட்டாக அடிக்கிறது தான் லோ ஈசி காயற்பித்து. பிரிக்கெட்டாக அடிப்பாங்க, லூசிங் கொடுப்பாங்க, நம்ம பிரிக்கெட்டாக யூஸ் பண்ணுறோம். ஐஇசிங்கிறது டைரெக்டாக எடுத்து பிரிக்கெட் அடிச்சிருவாங்க. அது வந்து மரங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. நர்சரி சின்ன செடிகளுக்கு எல்லாத்துக்கும் லோ ஈசி தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து தம்பி அதை அப்படியே எடுத்து காட்டுங்க. இப்போ கீழே இல்லை, இந்த கீழே இருக்கிறத வெர்மி கம்போஸ்ட் காட்டுங்க. அதுக்கு பறிச்சு காட்டுங்க. கீழே பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் போட்டிருக்கிறோம். இது அடுத்தது வந்து காயற்பித்து மேலே பண்ணியிருக்கிறோம். காயற்பித்து வெர்மி கம்போஸ்ட் வந்து கம்போஸ்ட்டாக வேலை செய்யும். காயற்பித்து வந்து போராசிட்டிக்காக நாளைக்கு நாற்று எடுக்கும்போது நமக்கு வந்து பிடிக்காமல் அப்படியே ஈஸியாக வரதுக்காகவும் அதுவும் ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்டு. அதுலேயும் கொஞ்சம் வரசத்து இருக்குது. ஸோ இப்போ இந்த கருப்பாக இருக்குது, இது வந்து சீவீட். சீவீட் எதுக்குன்னா வேர் நல்லா வளர்ச்சி அடையும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாம் வந்து ஒரு 50 கிலோ வெர்மி கம்போஸ்ட் போட்டிருக்கிறோம், 5 கிலோ காயற்பித்து போட்டிருக்கிறோம், 1 கிலோ சீவீட் போட்டிருக்கிறோம். அடுத்து வேம் எடுங்க. வேம் அப்படி மேலே சீவீட். இது வந்து வேம் இது வந்து வேர் பங்கல், வேரை தாக்கக்கூடிய பங்கலை அந்த டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணும், வேர் வளர்ச்சி நல்லா கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் இது வந்து வேம் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நாற்றுலேருந்து தரமான நாற்றை உருவாக்குறதுக்கு தான் இத்தனை வேலைகள் செய்கிறோம். அதை போட்டுட்டு அடுத்தது வந்து அந்த ஒயிட்டு, இது வந்து அசிட்டோபாக்டர். நல்லா இது அசிட்டோபாக்டர் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணணும். மெதுவாக